தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிற பாஜகவுடைய வஞ்சகச் செயலை கண்டித்தும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய மேனாள் அமைச்சர், கோவைக்கு பொறுப்பாக இருக்கிற திரு மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார். அந்த கூட்டத்தில் எங்களுடைய மாநிலத்துடைய துணை செயலாளர்கள் தம்பி விஜி கோகுல், தோழர் வீரமணி, தமிழரசன், அதிரை செந்தில், மண்ணை சோழராஜன், பூர்ண சங்கீதா, ராமகிருஷ்ணன், ஆனந்த், அமுதரசன் உள்ளிட்ட தோழர்கள் மற்றும் கோவை, ஈரோடு, திருப்பூரை சேர்ந்த பலாயிரக்கணக்கான மாணவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி, இளைஞர் அணியுடைய ஒரு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள். இந்த அழைப்பை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக பல்வேறு ஊர்களிலிருந்து கோவையில் தங்கி படிக்கிற மாணவ மாணவியருக்கு இது ஒரு அழைப்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி ஒரு பெரிய அழைப்பாக விடுக்க விரும்புகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எப்பாடுபட்டாவது அவர்களை பட்டம் படிக்க வேண்டும், கல்வியில் உயர்த்த வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஒரு புது தத்துவத்தை, திராவிடர் மாடல் என்கிற இந்தியாவுக்கு வழிகாட்டும் தத்துவத்தை உருவாக்கி விளிம்பு நிலை, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மதச்சிறுபான்மை, மொழிச்சிறுபான்மை, பொருளியல் சிறுபான்மை இருக்கிற மக்களுக்கு உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிற இந்த நேரத்தில் தன்னுடைய பதவி சுகத்திற்காக, தன்னுடைய கூட்டணிக்கு சுகத்திற்காக, தன் எஜமான் போடுகிற உத்தரவிற்காக தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களை கொச்சைப்படுத்தி, அதிலும் குறிப்பாக நீதி கட்சி ஆரம்பித்து வைத்து பெரியவர் பக்தோச்சலம் அவர்களால் பல்வேறு இடங்களில் கல்லூரி கட்ட தொடங்கி கர்மவீரர் காமராஜ் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும், மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும், செல்வி ஜெயலலிதா அவர்களும், கடந்த காலத்தில் இபிஎஸ் போன்றவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், இப்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை சார்பாக பல்வேறு கல்வி நிலையங்களை ஆரம்பித்து கல்வி கொடுத்தால் அந்த கல்வி நிறுவனங்களில் சதி நடக்கிறது, இது சதி என்று ஒரு மத கலவர புத்தியில், ஆர்எஸ்எஸ் உடைய மத கலவர புத்தியில் தன் மூளைக்குள் ஏற்றிக் கொண்டு, இல்லை என்றால் அவர்கள் சொல்லுக்கு ஆடுகிற ஒரு தலையாட்டி பொம்மை போல் தொடர்ந்து ஒரு வன்மமான கருத்தை கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு எதிராக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள். அவர்களோடு கோவையை சேர்ந்த, கோவையில் படிக்கிற மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறோம். கோவையில் பேசியவர் அடுத்த நாள் மக்கள் மன்றத்தாலும் பத்திரிகையாளர்களாலும் ஜனநாயகவாதிகளாலும் தொடர்ந்து கேள்வி எழுக்கப்பட்டதால் நான் பேசிய கருத்துக்கு காது மூக்கெல்லாம் வைத்து பேசுகிறார்கள் என்று அடுத்த நாளே அவர் கருத்தை மாற்றி நான் அப்படி சொல்லவில்லை என்று ஒரு புது விளக்கத்தை ஒரு புது ரூட்ல போய் வடிவேல் சொல்வது மாதிரி புது ரூட்ல போய் நான் அப்படிலாம் சொல்லுங்க, தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு ஏதோ பேசுகிறார், உளறுகிறார் பெரும் மரியாதை எடப்பாடி பழனிசாமிகள். அவர் அப்படி பின்வாங்கிய பிறகும் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கல்வி நிதி வேண்டும் என்று கோருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அவர்கள் சர்வசிக்ஷா அபியான் என்று, சமக்கர சிக்ஷான் என்று பல்வேறு திட்டங்களில் இங்கு வரவேண்டிய, பள்ளி கல்வித்துறைக்கு வரவேண்டிய 2,500 மேற்பட்ட கோடி ரூபாயை ஒன்றிய அரசு முடக்கி வைத்த போது அதை கேட்டு போராடுகிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக செல்கிறார், அரசு அதிகாரிகள் நேரடியாக செல்கிறார்கள், மாணவர்கள் நாங்கள் போராடுகிறோம். இதுவரை ஒத்த ரூபாயை கூட மோடி அரசு விடுவிக்கவில்லை. அதை தன்னுடைய முதலாளி மோடியிடம் கேட்டு பெறுவதற்கு எவ்விதமான அரசியலாக தெம்பும் திராணியும் இல்லாத பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை இயங்க விடாமல் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு, ஆளுநர் என்கிற அந்த பதவியை வைத்துக் கொண்டு, இங்க இருக்க துணைவேந்தர்களை கையில் எடுத்துக்கொண்டு, முதல்வர்களை நியமிக்க முடியாமல், பேராசிரியர்கள் நியமிக்க முடியாமல் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னும் சட்ட ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிற இந்த நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் யுஜிசி என்கிற பல்கலைக்கழக மானியக் குழு மூலியமாக வர வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தி உயர்கல்வியிலும் சதி நடக்கிற அந்த சூழலில் ஏகப்பட்ட ஜனநாயக இயக்கங்கள் போராடி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கடிதங்களாகவும் நேரடியாகவும் நீதிமன்றம் மூலியமாகவும் போராடி கொண்டிருக்கிற போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்க இந்த நிலையில் தொடர்ச்சியாக வஞ்சக எண்ணத்தோடு உயர்கல்வியையும் பள்ளி கல்வியையும் தடுத்து நிறுத்த வேண்டிய எண்ணத்தோடு தமிழர்களுடைய கல்வியை தடுக்கிற மோடி அரசோடு கூட்டணி சேர்ந்த அடுத்த வாரத்திலேயே இந்து சமய அறநிலைத்துறை கல்வி வழங்கலாமா என்று
எப்பாடுபட்டாவது கடனை உடனே வாங்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்கிற தமிழர் பண்பாட்டில் ஒரு விஷமத்தனத்தை தூக்கி எறிந்திருக்கிறார் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கருத்தை கண்டித்துதான் வர திங்கட்கிழமை கல்வியை காவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை பாசு திட்டத்தை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்று கழக மாணவர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. இதையே ஒரு பெரிய அழைப்பாக எடுத்துக்கொண்டு ஊடக நண்பர்களும் மாணவ செல்வங்களும் ஜனநாயகவாதிகளும் முற்போக்க விரும்புகிற அத்தனை பேரும் தமிழ்நாடு எல்லாம் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று பேரன்போடு வரவேற்கிறோம். கேள்விகளை இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆளுகிற போதே உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒரு ஆக்ட் இங்க இருக்கு. கொரோனா பேரிடர் வந்தபோது நீங்க இதுக்கு மேல செலவழிக்க கூடாது என்று ஒரு வரையறை இங்க இருக்கிறது. அந்த வரையறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தளர்த்தினார்கள். எடப்பாடி பழனிசாமி பங்குதாரராக இருந்து, எடப்பாடி பழனிசாமி கூட்டாளியாக இருந்து மோடி அரசு எங்க எஜமான் பாராட்டி அந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு நாங்க விலக்கு கொடுக்க முடியாது என்கிற கோரிக்கை என்கிற அந்த பிடிவாத குணத்தில் தான் மரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருந்தார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களது தலைவர் தொடர்ச்சியாக போராடி அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று போராடினார், கடிதம் எழுதினார். ஏன் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்தபடிதான் அந்த நிதி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுகிற போது கூட இப்போது இருக்கக்கூடிய கீழடி எங்களிடம் தாய்மொழி என்று தமிழர்கள் பெருமைப்படுகிற இந்த நிலத்தில் அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருந்தது. தமிழர்களுடைய தொன்மத்தை நிரூபிப்பதற்கு எடப்பாடினாலே முடியல. பாஜகவை பொறுத்தளவில் இங்கு அதிமுக திமுக நிலைப்பாடெல்லாம் தாண்டி தமிழ்நாடு விரோத, தமிழர் விரோத, தமிழர் தொன்ம விரோத, தமிழ் என்றாலே அவர்களுக்கு வேப்பங்காய், தமிழர் பண்பாடு என்றாலே வேப்பங்காய், சமூக நீதி என்றாலே வேப்பங்காய், தமிழ்நாடு என்ற மாநிலம் என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது. அது இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே தொடர்கிறது. கோபாலு இப்படி நடிக்காம கோபாலும்பாங்க. அது மாதிரிதான் நீங்க பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்க தான் அது குறிப்பா கோவை நண்பர்கள்லாம் அதுக்கு சாட்சி. அந்த பேச்சு பேசுகிற போது எவ்வளவு வன்மத்தோடு நான்லாம் பேசினா சதியும்பாங்க. ஒரு தமிழ்நாடு அரசியலை தெரிந்தவர்கள் சுயபுத்தியோடு இருக்கிற எந்த அரசியல் தலைவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைங்க நான் இப்படி சொல்ல வரலைங்கன்னு அந்த வார்த்தையோட வரல, திமுறின் உச்சத்தில் நின்று ஏனுங்கிறத தொனியோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை, அறநிலைத்துறையை, குறிப்பாக கடந்த காலத்துடைய தலைவர்களை, செல்வி ஜெயலலிதா அவர்களை, மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை, முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை, தந்தை பெரியார் அவர்களை, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை, பக்தச்சலத்தை எல்லாம் கொச்சைப்படுத்தி தொடர்ச்சியாக RSS என்கிற அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அமைப்பு இங்கு அறநிலை சட்டம் கூடாதுங்குது. அறநிலை சட்டம் வந்தால் அனைத்து சாதியும் அச்சர்கள் நடைபெறுகிறது. அறநிலை சட்டம் வந்தால் எல்லாரும் கோயிலுக்கு போலாம் என்று நடைபெறுகிறது. அறநிலை சட்டங்கள் இந்த தொடர்ச்சியாக இருந்தால் அந்த நிலத்தில் வருகிற கல்டிவேட் ஆகிற பணங்கள், உற்பத்தி ஆகிற பொருள், கல்டிவேட் ஆகிற உற்பத்தி பொருட்கள் பணங்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அது ஒரு சாதி இங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த அறநிலை சட்டங்களை கேள்வி அமைப்பாக VHP RSS இருக்கிறது. அந்த கருத்தை வலுப்படுத்தி தான் அவர் பேசினார். பல பேர் பேசிய பின்பு நான் அப்படி சொல்லுங்கிறது அது உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட, உளப்பூர்வமாக மாற்றி பேசியதல்ல, அடி வாங்கிட்டு பின்னாடி பேசுறாரு. நாங்க ஏன் இன்னமும் அந்த நிலை வந்த பிறகு இந்த போராட்டத்தை தொடுக்கணும்னா, நீங்க கடந்த காலத்துல இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசியலை பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு எவ்வளவு பாடு, ஒரு எக்ஸாம் கண்ட்ரோலரை நியமிக்கிறதுக்கு எவ்வளவு திண்டாட்டம் வந்தது, பேராசிரியர்களை நியமிப்பதற்கு திண்டாட்டம், நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு திண்டாட்டம், UGC மானிய குழுவின்படி அங்கு ஒரு தேர்தல் நடத்துவதற்கு திண்டாட்டம், UGC மானிய குழு வரையறைப்படி பேராசிரியர்கள் சம்பளம் கொடுப்பது திண்டாட்டம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு வன்கொடுமை தாக்குதலை மோடி அரசு நடத்தி கொண்டே இருக்கிறது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? நீங்க 3வது முறையாக சமஸ்கிருதத்தை படியுங்கள் 1500 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்த சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு வெறும் 117 ரூபாயை கிள்ளி கொடுத்தது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? இங்கு தமிழருடைய தொன்மம் கொடுத்து ஆய்வு செய்வதற்கு கீழடியை ஆய்வை அங்கீகரிங்கள் என்று ராம்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த அமர்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் கேட்டபோது அவரை மாற்றிவிட்டு ஸ்ரீராம் என்று ஏற்கனவே கீழடி ஆய்வை கொச்சைப்படுத்திய, அதில் ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன ஒரு ஆரிய
சிந்தனையோடு இருக்கிற ஒரு ஆய்வாளரை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்குது. இது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? சமக்கரா சிக்ஸம் என்ற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வர வேண்டிய பணம் இன்னைக்கு நமக்கு வரல, நமக்கும் கேரளாவுக்கு வரல. காரணம் நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலைங்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, ஐயா முதலாளி மோடி ஐயா, நாங்கள் உங்க கூட்டணி வந்துட்டோம், இதை கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டாரா? இதுவரை கேட்கல. மலைவாழ் வாழ்கிற பல பட்டியல் பழங்குடி மக்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டிய பாதுகாப்பாக சென்று வருவதற்கு வாகன ஏற்பாடு கொடுக்க நிதியை கொடுக்கல. ஆதிராவிட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல. மௌலானா ஆசாத் தலைமையில் அந்த தலைவரின் பெயரில் கொடுக்கப்படுகிற மதச்சிறுபான்மை மக்கள் கொடுக்கிற கல்வி நிதியை கொடுக்கல. இங்கு கொடுக்கப்படுகிற அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல. மூணு ராமாபுரம் அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஒன்றிய அரசு எய்டு கொடுக்கல. கல்விக்கென்று எந்த நிதியும் கொடுக்கல, மோடி கொடுக்கல. ஒரு நாள் கூட ஐயா மோடி ஐயா தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு இடைநிற்றெல்லாம் தடுத்துட்டோம், திராவிட இயக்கங்கள் சேர்ந்துதான் நாங்க 50 விழுக்காட்டுக்கு மேல இந்த ஜிஆர்ல முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா? ஒரு கடிதம், ஒரு பேச்சுவார்த்தை. கூட்டணி என்பது சரி வேறு தேர்தல், ஆனால் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதற்கு மாறாக அடுத்து கூட்டணி சேர்ந்த ஒரு வாரத்தில் பயணத்தை தொடங்கிட்டு தன் பங்காளிகளாக நயனா நாகேந்திரனை எல்முருகனை கூட வச்சுட்டு அக்கா வானே ஸ்ரீவாசனையும் கூட வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அறநிலைத்துறைகளில் கல்வி வழங்குவது சதிங்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகத்தையும் மோடி அவர்களுக்கு இவர் வக்காலத்து வாங்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முற்போக்கு சிந்தனையை கடந்த காலத்தில் திராவிட இயக்கங்களின் தியாகத்தால் உருவான கல்வியை அழிக்க பார்க்கிறார். யாருக்கு ஏவல் வேலை பார்க்க பார்க்கிறார்? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மோடிக்கு ஏவல் வேலை பார்க்கிறார். மோடி எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களின் கல்வியை சிதைக்கிற கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களுடைய தன்மானத்துக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களுடைய மதச்சார்பு என்ற கொள்கைக்கு எதிரான கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நம்முடைய புலவர்கள் பாடிய அந்த மன ஓட்டத்துக்கு எதிரான கூட்டணி என்பதை நிரூபிப்பதற்காக, அதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை கருத்தை மாற்றி பேசினாலும் அவர் கருத்து மிக உறுதியாக சொன்ன கருத்தாக நம்புகிறோம். அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம். அவருக்கு அரசியலும் தெரியல, யதார்த்தம் தெளிகிறேன். கலைஞர் பேரை சூட்ட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் என்றால் மரியாதைக்குரிய மறைந்த அதிமுகவுடைய தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் பெயரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுக்காக நாங்கள் சூட்டணும்? ஆளுநரிடம் போராடி, உச்சநீதிமன்றத்தில் போராடி, மக்கள் மன்றத்தில் போராடி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பெயரை யார் சூட்டணும்? நாங்கள் இது கலைஞரின் ஆட்சி. ஒவ்வொரு கட்சிகளும் ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வரும் தான் நம்புகிற தலைவர்களை பெயரை சூட்டுவது என்பது இயல்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் இது கலைஞரின் ஆட்சி, சமத்துவத்தை உண்டாக்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்துடா என்ற பிரைட், அந்த அந்த உயர்த்துவம் என்று சொல்ல உயர்வென்றால் யாரும் தாழ்த்துவதற்கல்ல, எங்கள் பெருமிதங்களை பேசுவதற்கு வைத்த தலைவர் கலைஞர் நம்புகிறோம். கலைஞரின் பெயரை சொல்லி வீதி வீதியாக ஓட்டு கேட்டோம். கலைஞரின் பெயரை சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். முத்தமிழர் கலைஞரின் திட்டங்களை நாங்கள் கொடுப்போம் என்று மக்களிடம் வாக்குறுதி கொடுத்தோம். மக்கள் வாக்களித்தார்கள். இது முத்தமிழர் கலைஞரின் ஆட்சி. இந்த ஆட்சி கலைஞர் பெயர் தான் சுட்ட முடியும். எடப்பாடி பழனிசாமி மாதிரி கோட் சைடர்லாம் சுட்ட முடியாது. நாங்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்கள் ஐயா எங்களுக்கு தெரியாதுன்னு நன்றி மறவுகிற, சசிகலாவுக்கு துரோகம் செய்கிற, டிடிவிக்கு துரோகம் செய்கிற, தன்னை தூக்கி விட்டவருக்கு துரோகம் செய்கிற கட்சி இந்த கட்சி அல்ல. அதற்கு மாறாக எங்கள் தலைவர்களின் பெயரை சுட்டுவது எங்கள் வழக்கம். அதில் உடன்பாடு இல்லாட்டா மக்கள் மன்றத்தை பிரச்சாரம் செய்து அது மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். விஜய் நடிகர் விஜய் அவர்களோட குறித்து பேசுகிற போது எப்படி நீங்க இங்கேயுமே பரவாயில்ல திமுக விஜய் வச்சு ரியாக்ட் பண்ணிடுச்சுங்கிறது ஊடக நண்பர்களும் ஒரு செய்தி அடிப்பீங்க. பல்வேறு இடங்களில் போகும்போது சொல்றாங்கன்னா, நடிகர் விஜய் மாணவர்களுக்கு உதவுகிறார், அதாவது புதிய இளைஞர்கள் வருகிறார்கள், மாணவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் விரும்புகிறார்கள். உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், நடிகர் விஜய் எவ்வளவு நிதியை கொடுத்திருப்பாரு? முதல் மதிப்பெடுப்பதற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருப்பாருங்க? 1 லட்சம் ரூபாயா? 5000 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு கவர் வச்சு கொடுத்தாரு, பரவாயில்ல. மதிப்புமிக்க ஒரு ஹீரோ பின்னாடி நின்று ஒரு இளைய தலைமுறை புகைப்படம் எடுத்துக் கொள்கிறது, பரவாயில்ல. செலிபிரிட்டி பின்னாடி நிற்கிறோம், அதை வேற. 5000 ரூபாய் கொடுத்திருப்பாரு. அந்த 5000 ரூபாய் வாங்குவதற்கு முன்பு அந்த மாணவன் என்னவாக இருந்தாருங்க? 5000 ரூபாய் வாங்குவதற்கு முன்பு அவங்க அப்பா ஒரு டிகிரி வாங்கியிருப்பார். அந்த அப்பா வாங்கின டிகிரி திருவண்ணாமலையிலையோ இல்ல கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ கன்னியாகுமரியோ படிச்சிருப்பார்.
அந்த அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எல்லாரும் படிக்கன்னு சொல்லி கல்வியை பொதுவாக்கன்னு சொல்லி கல்வி ஒரு சாதிக்கு மட்டுமே இருந்த போதுன்னு சொல்ல போது இல்ல கல்வி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை முடிச்சிருவா மக்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு போராடின இயக்க நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு முதல் முறையா படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு ஏழை வீட்டு குழந்தைகள் வர்றாங்க, அவர்களுக்கு மதிய உணவு கொண்டு வரணும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தன்னுடைய தியாகத்தால் தன்னுடைய உழைப்பால் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். 5 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி வேண்டும் என்று தந்தை பெரியார் கோரிக்கை வைத்தார். அங்கு பல அறிஞர்கள் பல கோரிக்கை வச்சாங்க. பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. கல்வியை பொதுவாக்க நீதி கட்சி திராவிட இயக்கம் போராடிச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார், ஆரம்ப கல்விகளை திறந்தார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வட்டாரம் தோறும் கல்லூரிகளை திறந்தார். எங்கள் தலைவர் இந்த ஆராய்ச்சி கல்வியை ஊர்தோறும் கொண்டு போனாங்க. அந்த பள்ளிக்கு படிக்க போகிற மாணவருக்கு இந்த பரிசு வாங்கின குழந்தை 5000 ரூபாய் பரிசு வாங்கின குழந்தையுடைய அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போன வெறுங்கால நடக்கக்கூடாதுன்னு செருப்பை கொண்டு வந்துச்சு இந்த கவர்மெண்ட். அங்கே சத்துணவுல முட்டை வேணும்னு கலைஞர் கொண்டு வந்தாரு. சத்துணவை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர் கொண்டு வந்தாரு. போட்டிருக்க சீருடைய எல்லா அரசும் கொடுத்துச்சு. நடந்து போறவங்க அது வெறும் காலார் நடந்து போனா கால் வலிக்குன்னு இலவச பஸ் பயணத்தை முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தாரு. மிதிவண்டிய பல்வேறு காலகட்டங்களில் முத்தமிழர் கலைஞரும் சில ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. இப்படி அரசு ஒவ்வொரு முறையாக திராவிட இயக்கங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத போது கல்வியை கட்டணம் இல்லாமல், இங்கே போக்குவரத்து கட்டணம் இல்லாமல், உடைய கட்டணம் இல்லாமல், புத்தகங்களை கட்டணம் இல்லாமல் உணவை கொடுத்து, இப்போது உலகிலேயே முதல் முறையாக காலை உணவை கொடுத்து நீங்க இப்படி படிங்கன்னு ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுகளில் ஏறத்தாழ 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது. 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையில உயர்ந்து கார் வாங்கி படிச்சு வந்துட்டு தன் பிள்ளையை படிக்க வைக்கிறாரு. அந்த பிள்ளை படித்து வருது. அந்த பிள்ளைக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு சோப்புடப்பா வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோல கல்வி உதயத்தை நம்ம நம்பிடுறோம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக கல்விக்காக திராவிட இயக்கம் போராடி, கர்ம வீரர் காமராஜ் போராடி, முத்தமிழர் தலைவர் கலைஞர் போராடி, பிறகு அண்ணா போராடி, தந்தை பெரியார் போராடி, புரட்சியாளர் பெரும் மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் போராடி, செல்வி ஜெயலலிதா போராடி, எடப்பாடி கூட சேர்த்துக்கிறது. இவ்வளவு கல்வி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்சிகள்லாம் போராடும். எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக உள்ளிட்ட எங்க திராவிட முன்னேற்ற உள்ளிட்ட அத்தனை கட்சிகள் கல்விக்காக இடஒதுக்கீடு வேணும் போராடுறோம். எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், மதச்சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் போராடுறோம். கல்வியில இவ்வளவு சீர்திருத்தங்களை கொண்டு வாங்க கல்வியாளர்கள் பேசுறாங்க. அப்பெல்லாம் 200 கோடி ரூபாய் கிடைச்சா போதுன்னு எந்த நடிகரும் குரல் கொடுக்கறது இல்ல. அது நடிகர் விஜய்க்கு மட்டுமல்ல, சூர்யா மட்டும் விதிவிலக்கிறது. அதுல எல்லா யாரும் போராடுறது இல்ல. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டா நேர வீட்டுக்கு போய் 5000 ரூபாய் செக்க கொடுத்துட்டு நாங்க தாங்க படித்த மாணவர்களை பிராணிக்கலாம். எவ்வளவு அறமற்ற செயல்! ஒரு அரசியல்வாதி தன் வாழ்நாள தன் புள்ள படிக்கிறது தெரியாது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். நான் பாஜகவையும் சேர்த்தே சொல்றேன். இந்த காலத்துல ஒரு அரசியல்வாதி இங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், இங்க பள்ளிக்கூடம் சரியில்லை, கட்டடம் சரியில்லை, ஏன் செய்தியாளர் நீங்க ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டா அந்த மாணவனுக்காக செய்தி போடுறீங்க. இப்படி ஒரு முறையாவது தன் வாழ்நாளில் விஜய் அவர்கள் தன் நடித்த படத்துல ஒரு டைலாக் வச்சிருப்பாரா? கல்வி பொதுவாக்கப்படணும், இடஒதுக்கீடு இல்லாத கொடுக்கப்படணும், கிராமப்புற கல்வி பண்ணு, டைலாக் கூட வேணாங்க. என்னைக்காவது உதவி இருப்பாரா? ஆனா இன்னைக்கு அரசியல் முகம் வந்த பின்னாடி நாங்க தலைவராக போறோம், மாற்றத்தை கொண்டு வர போறோம் சொன்ன என்ன பண்றாரு? 5000 ரூபாய் செக்க கொடுத்தா 5000 ரூபாய் கொடுத்தாருங்க, நல்ல நடிகர் நம்ம கைதட்டுறோம்ல. இந்த கைதட்டலுக்கு தான் நடிகர் விஜய் பயன்படுவார் ஒழிய நீங்க சொல்ல மாதிரி அவர் ஒருபோதும் கல்லூரிக்கு வரமாட்டார். கல்லூரிக்கு வந்தால் கூட்டம் கூடும், கூட்டம் அலர்ஜி, அந்த வேர்வை அழுக்கு நாத்தம் படும். எப்போதுமே 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்றால் நான் பெருமையோடு சொல்கிறேன். போஜ்பூரி என்கிற மொழி பேசிய பீகார், மைதிலி என்கிற மொழி பேசிய உத்தரப்பிரதேசம், சாந்திலி என்கிற மொழி பேசிய பீகார், பகாயி என்கிற மொழி பேசிய இமாச்சல பிரதேசம், இங்கு மார்வாரி மொழி பேசிய ராஜஸ்தான், இப்படி பல்வேறு வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஒரு தனி சினிமா இல்ல. அவர்களுக்கெல்லாம் ஒரே சினிமா இந்தி சினிமா. ஆனால் இந்தி எங்கள் மீது கூடாது என்று திராவிட இயக்கம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலான இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினர் என்று தந்தை பெரியாருடைய அழைப்பை ஏற்று ஹிந்தி எதிர்த்து போராடினால எங்களை ஹிந்தி தீண்டல, தமிழ் தனித்திருந்தது. தமிழ் தனித்திருந்ததால் தமிழ் சினிமாவில் கலை இலக்கியம் வளர்ந்தது. தமிழ் சினிமாவில் கலை இலக்கியம் வளர்ந்ததால் தமிழ்ல 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார். யூபியிலையோ பீகார்லயோ ஏன் மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ பிறந்திருந்தா நடிகர் விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்க வந்திருப்பார். அவ்வளவுதான். சுமார் முஞ்சி குமார் மாதிரி தான். அப்படிதான், அவ்வளவுதான். யதார்த்தம் தான். தான் வளர்ந்த இயக்கங்கள் மீது 1000 மாறுபாடு மாற்று கருத்திருக்கலாம். ஆனா அடிப்படை தெரியாத, அடிநாதம் தெரியாதவர்கள் தான்
அதனாலதான் எங்க மாண்பு முதலமைச்சர் சொன்னார், வருகிற போதெல்லாம் முதலமைச்சர் கனவுக்கு ஆசைப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்று பேசுவதுதான். யாரும் முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்கிற இயக்கம் அல்ல. ஆனால் அரசியல் என்பது மக்கள் களத்துக்கு நிற்கிறார். பொதுவுடைமை இயக்க தொண்டர்கள் எவ்வளவு இதுவரை பதவியை அடையாவிட்டாலும் இன்னைக்கு எங்க கட்சி நிர்வாக சிக்கல் இருந்தா கூட, எங்க கூட்டணி கட்சி இருந்தா கூட பொதுவுடைமை இயக்க தொண்டர்கள் அங்கே கொடி பாடி இருப்பாங்க. இப்ப இவ்வளவு போராட்ட வரலாறு கொண்ட தமிழ்நாட்டில் 5000 ரூபாய் கொடுத்து போட்டோ எடுத்துட்டா, சோப்பு டப்பா வாங்கி கொடுத்துட்டா, நான் தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் பிள்ளைக்கு, நான் தாங்க சீர் கொடுத்தேன் ஊரை சொல்லுவாங்கல்ல, அந்த சோப்பு டப்பா கதை தான். 5000 ரூபாய் கொடுத்தா மாணவர்கள் எங்க பக்கம் நிற்கிறீங்களே, அந்த பகட்டு விளம்பரம் எல்லாம் தமிழ்நாட்டில் செல்லாது. மக்கள் மன்றத்தில் வரட்டும், கொள்கைகளை பேசட்டும், மக்களுக்காக உழைக்கட்டும். நாங்கள் தவறு என்றால் மக்கள் ஒரு முடிவு செய்வார்கள், நாங்கள் சரி என்றால் மக்கள் அதை தீர்மானிச்சுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டம் வந்த போதே மரியாதைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். மடிக்கணினி வந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கிளாஸ் என்கிற ஒன்றே இல்லை. இன்னைக்கு ஏதாவது அரசு பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாமல் இருக்கா? தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு. ஒரு மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற போது, கொரோனா பேரிடர் வந்த போது அதை சரியா பயன்படுத்த குற்றச்சாட்டு வந்தது. இன்னொன்னு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் போன்கிற சிக்கல் வசதிங்கிறது அறிவியல் யார்ட்டும் இல்லை. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஒன்று வந்துருச்சு, அதை தாண்டி ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு. அப்ப அது தேவையில்லை. அதற்கு மாறா தேவைப்படுகிற மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லாம அதை விட டேப்லெட்டா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் நடந்துருக்கு. பாதி பேருக்கு அது இன்னும் திட்டம் வருகிற கல்வியாண்டில் கொடுக்க போறாங்க. அதாவது ஏற்கனவே தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம்னு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தாலிக்கு தங்கத்தை கொடுத்து ஒரு பெண்ணை கரையேற்றுவதை விட அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கலாம். பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னது போல், ஒரு பெண் படித்து விட்டால் குடும்பமே முன்னேறும். அப்ப கல்யாணம் பண்ணி வச்சு தாலிக்கு தங்கம் கொடுக்கிறத விட அந்த பெண்ணுக்கு கல்வி கொடுத்து அவர்களை படிக்க வைத்தால் அந்த குடும்பம் முன்னேறும், நாடு முன்னேறுங்கிற உயரிய சிந்தனை தான். தாலிக்கு தங்கம் திட்டம் வேண்டாம். அதற்கு மாறாக பெண் பிள்ளைகள் படிக்க போனால் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை நாங்கள் கொடுக்கணும் ஒரு திட்டத்தை மாத்திரம். அப்ப அறிவியல் வளர்கிற போது பகுத்தறிவின் செயல் கொண்டு ஒரு ஆட்சி நடத்துற ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய எங்க தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அறிவியல் இன்னைக்கு வளர்ந்திருக்கு. உங்க எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் இன்னைக்கு வெறும் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல மட்டுமே இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்னைக்கு கவர்மெண்ட் கிளாஸஸ் வந்துருச்சு. அதனால தேவைப்படல, அது டேப்லெட்டா மாறி இருக்கு. இதை தான் பிடிச்ச முயலுக்கு 2 கால்னு தான் பிடிச்ச ஒரு கருத்துலயே உட்கார்றதுதான் ஒருபோதும் அறிவியலும் தெரியல, அரசியலும் தெரியல. இங்கு அவருக்கு அறமும் இல்லை என்பதான் எடப்பாடி பழனிசாமி சாட்சியாக நான் பார்க்கிறோம். நாளை மறுநாள் சரியாக 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 மணிக்கு முடிஞ்சிடும். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், எங்களுடைய கோவையுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆர்ப்பாட்டத்துடைய தலைமை உரையாற்றுகிறார். 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர் அணி இளைஞர் அணி இணைந்துதான் பண்றோம். 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வர்றாங்க. கோவை இந்த அழைப்பாவே நாங்கள் மாணவ செல்வங்கள் வைக்கிறோம். மாணவர்கள் வருவாங்க. ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கல்விக்கு எதிராக சிந்திக்க எடப்பாடியே ஆனாலும், சிந்திக்க யார் எண்ணினாலும், அவர்கள் எண்ணுவதற்கு துணிந்தால் அவர்களை கேள்வி கேட்க திராவிட முன்னேற்ற கழக படை இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இருமொழி கொள்கை என்ற இந்த கொள்கை இருக்கிறது என்றால், இந்த இருமொழி கொள்கையை பேரறிஞர் அண்ணாவிடம் உறுதி வாங்கிய இயக்கம் இந்த இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவனை தான் இருமொழி கொள்கை வேண்டும் என்று உறுதியாக நின்று எங்கள் ஆசாம் பேரறிஞர் அண்ணாவிடம் வாதாடி உரிமையை பெற்றது. அந்த மாணவர் படை எடப்பாடி மோடிக்காக அஞ்சாது. நாங்கள் கருத்தியல் ரீதியாக அவர்களை வீழ்த்துவதை எங்கள் வேலையாக வைத்திருப்போம். நன்றிங்க.